ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆதார் அட்டையை பற்றி தொடர்ந்து ஒரு விதமான அப்டேட் புது கொடுத்துட்டே இருக்காங்க. இடையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து ஆதார் கார்டு எடுத்து 10 வருடங்கள் ஆகியிருந்தால் அவங்க வந்து ஆதார் அட்டையை வந்து கண்டிப்பாக புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பயோமெட்ரிக் எல்லாமே அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு வந்து ஒரு அட்டை தான் தவிர இருப்பிட சான்றோ இல்ல பிறப்பு சான்றோ கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு புதுவிதமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் வந்து நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஆதார் அட்டையை வந்து நம்பர் புதுசா வந்து வருது, அதாவது வந்து புதுவிதமான அப்டேட் தான் வருது அப்படின்னு சொன்னதுனால படிக்கும் மாணவர்கள் ஆதார் பதிவு செய்தல் மற்றும் புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கப்பட உள்ளன. இந்த மாதத்திற்குள்ளேயே முடிக்க பள்ளி கல்வித்துறைக்கு திட்டமிட்டு உள்ளது. அதாவது வந்து இப்ப வந்து நம்ம ஆதார் கார்டு எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம வந்து கண்டிப்பா இ-சேவை மையம்க்கு போகணும். ஸோ அங்க போய் தான் வந்து நம்மளுடைய பயோமெட்ரிக் ஆதார் எடுக்கணும். இல்லைன்னா வந்து ஆதார் கார்டு அப்டேட் பண்றது ஏதாவது ஒண்ணுனாலும் நம்ம அங்கதான் போகணும். தமிழகத்தை பொறுத்தவரை 37,000த்திற்கு மேற்பட்ட அரசு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் 50 லட்சத்திற்கு அதிகமான மாணவர்கள் முதல் வகுப்பு முதல் பிளஸ் வரை படித்து வருகின்றனர். சரி, இவ்வளவு 50 லட்சத்துக்கு படிக்கிறாங்க. எல்லாருக்குமே அரசு பள்ளியில படிக்கிறவங்க வந்து ஒரு சாதாரண கிராமத்துல படிக்கிறவங்களா இருந்தா அவங்க எல்லாம் வந்து இ-சேவை மையம் போய் ஆதார் கார்டு எடுக்கணும்னாலோ இல்ல அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்திலேயே வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால வந்து அரசு பள்ளியை தவிர அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளிலும் மாணவர் சேர்க்கையில வந்து எமிஸ் தளத்துல வந்து பதிவு செய்யப்படுறாங்க. இதுல வந்து மாணவர்கள் பெற்றோர்களின் விவரம், முகவரி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு போன்ற விவரங்கள் எல்லாம் பதிவேற்றப்படுது அப்படின்னு சொல்லி எமிஸ் தளத்துல. அதனால வந்து ஆதார் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் பலருக்கோ ஆதார் அட்டையே இல்லாம இருக்காங்க. அதனால வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வந்து மாணவர்கள் வந்து கல்வித்துறை சார்பில் வந்து 23ஆம் தேதி, அதாவது இன்றிலிருந்து பள்ளி வந்து இதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறுது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் இது வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்து ஓபன் பண்ணி ஸோ பள்ளிகள்ல வந்து படிக்கும் போது பிள்ளைங்களுக்கு வந்து ஆதார் சேவைக்குனே வந்து தனியா ஒரு வந்து இடம் ஒதுக்குறாங்க. இது வந்து பள்ளி வளாகத்தில் ஆதார் பதிவு மற்றும் ஆதார் கட்டாயம் பயோமெட்ரிக் புதுப்பை கார்டு அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலம் தொடங்கப்படுவதாக தகவல். அதாவது வந்து உங்க பள்ளி வளாகத்திலே கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்டு அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம்ல வந்து வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஆதார் கார்டு எடுக்கணும்னாலோ இல்ல வந்து உங்களுடைய ஆதார் புதுப்பிக்கணும்னாலோ பயோமெட்ரிக் இதெல்லாம் வந்து புதுப்பிக்கணும்னாலும் இந்த இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு. இதனால வந்து நிரந்தர சேர்க்கை மையத்திற்கு பயணிக்க வேண்டிய அவசியம் தவிர்க்கப்படும். அதான் இ-சேவை மையம் இந்த மாதிரி இதனால வந்து போறது வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 23ஆம் தேதி, அதாவது இன்னையில இருந்து இந்த ப்ராசஸ் வந்து வருது. எல்கார்டு நிறுவனத்தின் 770 பதிவு அப்டேட் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 770 பதிவுகள் வந்து இந்த இதுல வந்து வழங்கப்படுது. இதுல வந்து சேவை வந்து இப்போதைக்கு வந்து கோயம்புத்தூர்ல ஓபன் பண்றாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இதை வந்து ஓபன் பண்றதுக்காக ப்ராசஸ் வந்து போயிருச்சு. ஸோ இதுக்காக வந்து கண்டிப்பா வந்து இனிமேல் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து கவர்மெண்ட் உதவி பெறும் தனியார் ஸ்கூல்லையுமே வந்து இந்த மாதிரி இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து இ-சேவை மையம் போகாம உங்க ஸ்கூல்லேயும் நீங்க வந்து ஆதார் கார்டை புதுப்பிக்கலாம், இல்லை என்றால் புதுசாக ஆதார் கார்டு எடுக்கணும்னாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை பை.